ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அரிமய ஸ்டிச்சிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் பகுதியில் வந்து ஜாயின் கொடுத்து தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு ஆம்ஹோல் சைடில் வந்து துணி பத்தாமல் இருக்குது. அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு 1 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து அதாவது ஹெம்மிங் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இந்த அளவு இருக்குது. இப்போ இதிலேருந்து 2 இன்ச்சு நமக்கு வந்து இருக்குது. ஆனால் ஆம்ஹோல் சைடில் வந்து நமக்கு 1 இன்ச்சு தான் இருக்குது. அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த இடத்த அளந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 2 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சு மட்டும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ மேல் பகுதியில் 2 இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ அடிப்பகுதியில் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா துணி விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேல் பகுதியில் நமக்கு 2 இன்ச்சு தேவையான அளவு இருக்குது. இப்போது ஸ்லீவ் பகுதியில் தையல் போடக்கூடிய பகுதியை எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் சைடு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போடும்போது 2 தையல் போட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு அமுக்கு தையலும் நம்ம போட்டு விட்டுறணும். இப்போ இன்னொரு பகுதியிலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பகுதியிலையுமே தேவையான அளவு ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. இப்போது இந்த பகுதியில் 1 இன்ச்சு அளவுக்கு, அதாவது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நடுப்பகுதியில் தான் பெரிய தையல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போனா தான் ஹெம்மிங்கை வந்து பிரித்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹெம்மிங் போட்டு அந்த தையலை பிரித்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அளந்து பார்க்கும்போது இப்போ இதில் 2 இன்ச்சு இருக்குது. அடிப்பகுதியிலையுமே நமக்கு தேவையான 2 இன்ச்சு அளவு இருக்குது. இப்போ அந்த 2 இன்ச்சு போக எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அரிமய ஸ்டிச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.